சூரிய வம்சத்தில் பிறந்த ராமர் எவ்வாறு சந்திரனின் பெயரை பெற்றார்? திருமணமாகி சீதை அயோத்திக்கு வந்தபோது ராமரின் தாயார் ராணி கௌசல்யா ராமனை பற்றி அவளிடம் சொல்ல ஆர்வமாக இருந்தாள். ஒரு நாள் சீதை கேட்டாள், ராமன் சூரியனின் பரம்பரை மன்னர்களின் சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர். ஆனால் நீங்கள் அவரை ராமச்சந்திரா அல்லது ராமச்சந்திரமூர்த்தி என்று சந்திரனின் பெயரை கொண்டு அழைக்கிறீர்கள். அது ஏன் என்று கேட்டாள். அதற்கு கௌசல்யா, ஒரு முறை ராமர் தனது குழந்தை பருவத்தில் மகாராஜா தசரதரிடம் வானத்தை பார்த்து அங்கே இருக்கும் சந்திரனை கொண்டு வர சொன்னார். மகாராஜா தசரதர் சந்திரனை கொண்டு வருவது சாத்தியமற்றது என்று நிறைய விளக்கினார். ஆனால் ராமர் சந்திரன் தனக்கு அருகில் தூங்க வேண்டும் என்று விரும்பினார். மற்றும் அவர் சந்திரனை எவ்வளவு சத்தமாக அழைத்தாலும் அது வானத்திலே இருந்தது என்று கௌசல்யா விளக்கினார். ராமர் பிடிவாதமாக இருந்தார். தசரதரிடம் சந்திரனை கொண்டு வரச் சொல்லி பலமுறை கேட்டார். கடைசியில் தனது அன்பான ராமரை மகிழ்விக்க தசரதர் தண்ணீர் நிறைந்த ஒரு தாலியை கொண்டு வந்தார். அதில் சந்திரனின் பிரதிபலிப்பு காணப்பட்டது. சந்திரனின் பிரதிபலிப்பை பார்த்த ராமர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இதனால் ராமர் சந்திரனுடன் உறங்கினார். அதனால்தான் அவரை ராமச்சந்திரா என்று அழைக்கிறோம் என்றாள். மற்றும் சில படைப்புகளில் அவரது முகம் முழு நிலவை போல் இருந்தது என்றும் அவர் முழு நிலவில் பிறந்தார் என்றும் கூறுகின்றனர். சந்திரனின் மென்மையான குணங்கள் அவரிடம் இருந்தன. அவரது உடல் வெளிப்பாடு மிகவும் மென்மையானது, அழகானது, மன்னிக்கும் தன்மை கொண்டது, உண்மையான அன்பானவர். ராமர் மனோபாவத்தால் மிகுந்த துன்பங்கள் மற்றும் குழப்பங்களை எதிர்கொண்டாலும் மிகவும் அமைதியாக இருப்பார். அவரது குணங்கள் இரவில் சந்திரன் அல்லது சந்திரனின் பிரகாசத்தைப் போலவே இருக்கும். சந்திரனைப் போல இனிமையான குளிர்ச்சியாகவும் அமைதிப்படுத்தும் விளைவை கொண்டிருப்பதாகவும் இருந்தார். மக்கள் ராமரை பார்த்த நொடியில் உள்ளார்ந்த அமைதியை உணர்ந்தார்கள். கருணை கடலாக ராமர் இருந்தார். அவர் துன்பக் காலங்களிலும் தாடகி போன்ற சண்டையிடும் அரக்கர்கள் இருந்த போதிலும், அல்லது அவரது தம்பி லட்சுமணன் கோபமாகவோ அல்லது பதட்டமாகவோ இருந்த தருணங்கள் இருந்த போதும், எப்போதும் அமைதியாக இருப்பதும் பிரச்சனைகளில் சமநிலையான பார்வையை எடுக்கவும் ராமர் தான் அவருக்கு அறிவுறுத்தினார். அதனால்தான் அவர் ராமச்சந்திரன் என்று பெயரிடப்பட்டார். ஒரு மனிதனாக அவரது குணங்கள் எப்போதும் சூரிய வம்சியாக இருப்பதால் சூரியனின் கதிர்களைப் போல இருளை அகற்றின. மேலும் அவரது மனோபாவம், தீர்ப்பு மற்றும் ஞானமான ஆலோசனை எப்போதும் மக்களை அமைதிப்படுத்தி நிலைப்படுத்தியது. முழு நிலவின் கீழ்காற்று குளிர்ச்சி அடைவது போல ராமர் என்ற பெயர் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஒளியை குறிக்கிறது. நீங்கள் ஒரு ராம பக்தனாகவோ அல்லது ஒரு அனுமன் பக்தனாகவோ இருந்தால் மறக்காமல் ஜெய் ஸ்ரீராம் என்று கமெண்ட் பண்ணுங்க.